அனைவருக்கும் வணக்கம். மேற்கண்ட அந்த பாடங்களின் தொடர்ச்சி ஐரோப்பிய வரலாறு. ஐரோப்பிய வரலாறு என்பதை விட ஐரோப்பியர்களின் இந்திய வருகை அந்த டாபிக்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 21வது கேள்வி. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா 1939 ஜனவரி மாதம். 1939ல் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய நாணயங்கள் வெளியிடப்பட்டன. அடுத்து 22வது கேள்வி. கடலூரில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஆண்டு எது? இதுன்னு பார்த்தீங்கன்னா 1800ல் கடலூர்ல புனித டேவிட் கோட்டை. சென்னையில் 1640ல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருப்பாங்க. 1690 ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை கட்டியிருப்பார்கள். அடுத்து 23வது கேள்வி. வாஸ்கோடகாமாவின் கடல் வழி பயணம் டேஷ் முதல் கோழிக்கோடு வரை பயணம் செய்த காலம் 1497லேருந்து 1498 வரைக்கும். அவர் எங்கிருந்து வந்தார் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய நாட்டில் உள்ள லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து தான் இந்தியாவிற்கு கோழிக்கோட்டிற்கு வருகிறார். யாரு? வாஸ்கோடகாமா. அவர் தான் இந்தியாவிற்கு ஐரோப்பாவிலிருந்து பாதையை கண்டுபிடித்தவர். அடுத்து 24வது கேள்வி. துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோப்பிள் பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 1453ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு மூடப்பட்டதால் தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கான நீர்வழி போக்குவரத்தை கண்டுபிடிக்க ஆயத்தமானார்கள். அப்போ துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1453. அடுத்து 25வது கேள்வி. டேஷ் இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். டேஷ் இளவரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய இளவரசர் தான் ஹென்றி தான் மாலுமி ஹென்றி அறியப்படுகிறார். ஏன்னா அவர் தன்னுடைய மாலுமிகளை இந்தியா போன்ற கீழ் திசை நாடுகளுக்கு கடல் வழி பயணத்தை கண்டுபிடிப்பதற்காக அவங்களுடைய மாலுமிகளை எல்லாம் ஊக்குவித்தவர். அதனால் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். 26வது கேள்வி. உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் நாட்டு மக்களை ஊக்குவித்தவர் யார்? யாருன்னா அதுதான் போர்ச்சுகீசிய ஹென்றி மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். அந்த அரசர் தான் ஊக்குவித்தார். அடுத்து போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தோலோமியா டயஸ். இவர் தான் முதல்ல இந்தியாவிற்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு. அவர் தென்னாப்பிரிக்காவின் தென்முனையை அடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1487ல் அடைகிறார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதற்கான வழியை கண்டுபிடிக்காம அவர் திரும்ப சென்றுட்டாரு. அதுக்கப்புறம் 1497 10 ஆண்டுகள் கழித்து வாஸ்கோடகாமா லிஸ்பன்லேருந்து கிளம்பி நன்னம்பிக்கை முனையை அடைந்து 1498ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு தரையிறங்குகிறார். 28வது கேள்வி. பார்த்தோலோமியா டயஸ் என்ற மாலுமியை ஆதரித்த மன்னர் யார்னா 2ஆம் ஜான் மற்றும் மாலுமி என்று இவங்க எல்லாருமே பார்த்தோலோமியா டயஸ் என்ற மாலுமியை ஆதரித்த மன்னர்கள் ஆவார். அடுத்து 29வது கேள்வி. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு அடைகிறார்? 1498ஆம் ஆண்டு மே மாதம் போல இந்தியாவிற்கு வருகிறார். அப்போ இந்தியாவிற்கு வரும்போது அவரை வரவேற்ற அரசர் சாமரியன். 30வது கேள்வி. 1500ஆம் ஆண்டு வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் 100 வீரர்களுடன் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த 2வது போர்ச்சுகீசிய மாலுமி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல். இவர் முக்கியமானவர். ஏன்னா இவர் தான் பிரேசிலையும் கண்டுபிடிச்சவர் இந்த பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல். அவர் தான் 2வது போர்ச்சுகீசிய மாலுமியாக இந்தியாவிற்கு வருகிறார். வாஸ்கோடகாமா கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு 3 முறை வந்திருப்பார். அடுத்து 31வது கேள்வி. வாஸ்கோடகாமா 20 கப்பல்களுடன் 2வது முறையாக இந்தியா வந்தடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு வர்றாருன்னா 1501ஆம் ஆண்டு. 1498 ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாரு. 1501ஆம் ஆண்டு 2வது டைம் வந்திருப்பாரு. 3வது டைம் வரும்போது இங்கேயே இறந்துருவார் இந்தியாவில்.
அடுத்து 32வது கேள்வி, வாஸ்கோடகாமா வர்த்தக மையத்தை நிறுவிய இடங்கள் அல்லாதது இது? எதனா கீரனூர், அப்போ கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணனூர் ஆகிய 3 இடங்களையும் வர்த்தக மையத்தை நிறுவினார். இதுல வந்து தலைநகர பகுதி மாதிரி இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின். போர்ச்சுகீசியர்களின் ஆரம்ப கால தலைநகரம் கொச்சின் தான். 33வது கேள்வி, போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின். 1530 வரைக்கும் அவங்களுடைய தலைநகர பகுதியாக கொச்சின் இருக்கும். அதுக்கப்புறம் 1530 வந்து கோவா அவர்களுடைய தலைநகர பகுதியாக மாறியது. போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய தலைநகரமாக மாறியது கோவா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 34வது கேள்வி, வாஸ்கோடகாமா 3 முறை இந்தியாவிற்கு வந்தார். 3வது முறையாக இந்தியா வந்து டேஷ் காலமான ஆண்டு 1524 டிசம்பர் கொச்சியில வந்து காலமானார். அவர் எவ்வாறு காலமானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு தான் வந்து காலமானார் வாஸ்கோடகாமா. வேற எந்த போரும் சண்டையும் எதுவுமே இல்லை. ஒரு வாய்ப்பட்டு தான் வந்து இந்தியாவில் இறக்குறாரு. 3வது முறையாக வந்த போது எந்த இடத்துலன்னா கொச்சியில இறக்குறாரு. அடுத்து 35வது கேள்வி, 1505 இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார்? 1505 முதல் ஆளுநராக வராரு ஒருத்தர். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மைடா. அல்மைடா தான் வந்து போர்ச்சுகீசியர்களின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் ஆவார். அடுத்து 36, கப்பற்படையை பலப்படுத்த இந்த பிரான்சிஸ் கோடி அல்மைடா பின்பற்றிய கொள்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலநீர் கொள்கை. இந்த நீலநீர் கொள்கை என்பது அந்த கடல் பகுதிகளில் போர்ச்சுகீசியரின் அந்த படை வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்பதை இது பண்ணி அவங்களுடைய கப்பல் படை சிறப்பாக பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 37வது கேள்வி, பீஜப்பூர் குஜராத் சுல்தான்கள் டேஷ் எதிராக எகிப்து துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவு அளித்தனர். பீஜப்பூர் குஜராத் சுல்தான்கள் டேஷுக்கு எதிராக எகிப்து துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவு அளித்தனர். யாருன்னா போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக அவங்க வந்து என்ன பண்றாங்க, துருக்கி எகிப்து சுல்தான்களுக்கு ஆதரவு அளித்தனர். அப்போ 38வது கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? யார் உண்மையிலே போர்ச்சுகீசிய அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க்கு. இவர் தான் வந்து போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலே நிறுவியவர். 39வது கேள்வி, அல்போன்சா டி அல்புகர்க்கு பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார். 1510 நவம்பர் மாதம் கைப்பற்றினார். கோவாவை 1510 தான் கைப்பற்றினார். ஆனால் தலைநகரமாக 1530 தான் வந்து கோவா போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக மாற்றப்படுகிறது. அடுத்த 40வது கேள்வி, இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க்கு. கோவாவில் வந்து இந்திய மக்களும் போர்ச்சுகீசிய ஆளுங்களும் கலந்த ஒரு கலப்பினம் காணப்படுகிறது தற்பொழுதும். அப்போ இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அல்போன்சா டி அல்புகர்க்கு. அடுத்த 41வது கேள்வி, விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டவர் யார்? விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டவர் அல்போன்சா டி அல்புகர்க்கு. விஜயநகர பேரரசோடு ஒரு நட்புறவாக இருந்தாங்க. அடுத்த 42வது கேள்வி, 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் யார்? அல்போன்சா டி அல்புகர்க்கு. அல்போன்சா டி அல்புகர்க்கு பின் வந்த கவர்னர் யார்? இவருக்கு பின் வந்தவர்னா நினோடி குன்கா. இவர் தான் வர்றாரு. அடுத்து 44வது கேள்வி, நினோடி குன்கா தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றிய ஆண்டு? ஏற்கனவே சொன்னா 1530. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகராக மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நினோடி குன்கா. இவர் தான் மாறுறாரு. ஃபர்ஸ்ட் ஆளுநர் போர்ச்சுகீஸ் ஆளுநர் பிரான்சிஸ் கோடி அல்மைடா, 2வது அல்போன்சா டி அல்புகர்க்கு, 3வதா நினோடி குன்கா. அடுத்த 45வது கேள்வி, இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். மன்னர் ஜஹாங்கீர் அவையில் தான் வந்து புகையிலையை அறிமுகப்படுத்துகிறார்கள்.
அடுத்து 46வது கேள்வி, போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு. போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் அச்சு இயந்திரத்தை அமைக்கிறாங்க. எந்த ஆண்டு அச்சு இயந்திரத்தை அமைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1556ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி. அச்சு இயந்திரத்தை போர்ச்சுகீசியர்கள் அமைத்தார்கள். அடுத்த 47வது கேள்வி, ஐரோப்பிய எழுத்தாளர்கள் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு 1563. 1556 அச்சு இயந்திரம் அறிமுகமாகுது. அதிலிருந்து ஒரு 7 ஆண்டுகள் கழித்து மருத்துவ தாவரங்கள் என்ற நூல் வெளியாகிறது. நன்றி. இதனுடைய தொடர்ச்சி அடுத்தது நெதர்லாந்திலிருந்து பார்ப்போம்.